கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிறார்கள். போகிற வழியிலே சில காரியங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்கள் ஏன் வேதாகமத்தில் இருக்கு அப்படின்னா, 6வது வசனத்தில் பவுல் எழுதுறாரு, அவர்கள் இச்சித்தது போல் நாமும் இச்சித்து பொல்லாத முறைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாக இருக்கிறது. அதாவது திருஷ்டாங்கம் அப்படின்னா அடையாளமாக இருக்கு. ஏன் அதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாமும் ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம். எங்கிருந்து பிரயாணம் பண்ணுறோம்? பூமியிலிருந்து பரலோகத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறோம். அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பிரயாணத்தில் நிறைய தடைகள் வரும், நிறைய காரியங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் எங்கே போக வேண்டியிருக்கிறது? பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். அதாவது நம்மளை உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரிச்சுட்டார், எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம எல்லாருமே இஸ்ரவேல் சபையார் மாதிரி ஒரே சபையாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி பண்ணி கொண்டிருந்த போது பண்ணி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 5வது வசனம் சொல்லுது, அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர் தான் விடுதலையாக்கினாரு, அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனா 10 வாதைகள் நடத்தி விடுதலையாக்கி இருக்கிறாரு, செங்கடலை பிளந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் அநேகரிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை? நாம கொஞ்சம் அதை யோசிக்கணும். தேவன் நம்மை நேசிச்சு தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார், எல்லாருமே அப்படிதான் செஞ்சிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை ஃபாலோ பண்ண, தன்னை பின்பற்றி வந்ததான எல்லாரையும் அழைக்கிறார். அதில் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணுறார். ராம் முழுவதும் ஜெர்மனி செலக்ட் பண்ணுறார். ஆனால் அதே செலக்ட் பண்ணப்பட்ட 12 பேரில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு, இவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமே. அவர் தான் நேசித்து கூப்பிட்டுருக்கிறாரு. பல நேரங்களிலே அப்படிதான் இருக்கு. மனுஷனை தேவன் உண்டாக்கினாராம். உண்டாக்கி விட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாய் இருந்தது. சவுலை அவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாராம். அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போது சொல்லுகிறார், சவுலை அவர் அபிஷேகம் ராஜாவாக்கினதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் நேசிச்சு தான் செய்கிறாரு, ஒவ்வொன்றையும் பண்றாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற விதம் அவரை மனஸ்தாபப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறது. இப்போ அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். இந்த கனமான ஒரு அழைப்பு இது. எந்த அழைப்பு? உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்படி நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து ஒரு பிரயாணத்துக்குள்ளே நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாமே பரம கானான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வழியில சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது தேவனுக்கு மனமடிவாக்கிருச்சு. அவர் சொல்றாரு, நான் அவர்கள் பேரில் எப்படி இருக்கவில்லை? பிரியமா இருக்கிறேன், எனக்கு பிரியம் போயிருச்சுங்கிறார். ஒரு இடத்துல மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்களோடு நான் வரமாட்டேங்கிறார், நீ இவங்களை கூட்டிட்டு போ, நான் வரல அப்படிங்கிறார். அதே காரியம் தான் இப்போ இருக்கு. ஏன்னா பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருஷ்டாங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பழைய காரியங்கள் எல்லாமே புதுசுக்கு ஒரு அடையாளம். இது மட்டும் திருஷ்டாங்கம் கிடையாது, ஒவ்வொரு காரியமும் அடையாளமா தான் இருக்கு. புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாடா இருக்கட்டும், அவைகள் ரெண்டுமே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கலாத்தியர்ல சொல்றாரு. அது மாத்திரம் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களை குறித்து அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. ஸோ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் இப்போ செய்ய போற, செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை தந்தார்னா, இதை நீங்க பார்க்கும்போது அவர்கள் செய்த தப்பை நாம் செய்யக்கூடாது. அவங்க எப்படி பிரயாணத்தில் போனவங்க அழிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம அழிக்கப்படக்கூடாது. அவர்கள் பிரயாணம் பாதியில முடிஞ்சிருச்சு, நம்ம பிரயாணம் பாதியில முடியக்கூடாது. அவர்கள் பரம கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை, நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்துருக்கு, அதுதான் முகாந்தரம். அப்ப இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டதுல கர்த்தர் ஏன் பிரியமா இல்லாமல் போனார்? அவங்க பிரியமா இல்லாம போறதுக்கு அவங்க கிட்ட இருந்த சுபாவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு 4-5 சுபாவங்கள் அவங்க கிட்ட காணப்படுது. அதுதான் கர்த்தர் அவங்க மேல பிரியமா இல்லாம போனதுக்கு காரணம். ஆரம்பத்தில் அவரே தான் 400 வருஷம் கழிச்சு மோசேயை ரெடி பண்ணி அனுப்புறார். வரமாட்டேன்னு சொன்ன மோசேயை அனுப்பி விடுறார். போப்பா, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் ஆளோட்டிகள் நிமித்தப்படுகிற பாடுகளை நான் கேட்டேன், அவர்களை பார்வோன் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன்னு சொல்றார். அப்படி இறங்கின தேவன் தான் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பிரியமா இருக்கவில்லை. நம்மையும் அப்படியே அழைத்த ஆண்டவர், ஊழியத்துக்கு அழைத்த ஆண்டவர், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர்,
இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இவர்கள் மேல் நான் என்னவா இருக்க மாட்டேன், பிரியமா இருக்க மாட்டேன். நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லக்கூடாது. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது மாதிரி நம்மளையும் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணார் ஒரு சிலரை. அவர்களை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அதே தான் இப்போ நான் சொல்ல போறோம். சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? வாசிங்க 6:7 வாசிங்க போ. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். முதலாவது, கர்த்தர் அருவருக்கிறதான காரியம். அவங்க கிட்ட கர்த்தர் பிரியமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இது எங்க இருக்கு? இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 32:4 வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இப்ப அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு நடக்கிறதான மிக முக்கியமான ஒரு சம்பவம், பாளையத்துக்குள்ளே, அதாவது அவர்களுடையதான அந்த சேனைக்குள்ளே வசனம் சொல்லுது, ஒரு பக்கம் மோசே மலைக்கு மேல தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் யோசுவா மலைக்கு கீழே தேவ மனுஷனுக்காக மேலே போன மோசேக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புசிக்கவும் குடிக்கவும் அவங்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கே நடக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படித்தானே 1 கொரிந்தியர் 10 என்ன சொல்றார்? அவரு 7வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, விக்கிரகாரன் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இன்னைக்கு அதான் நடந்தது. நாங்க விக்கிரகம் வழிபடலையேப்பா, நாங்கள் ஒன்றும் அவங்க செஞ்ச மாதிரி கண்ணுக்குட்டி செய்யலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க கண்ணுக்குட்டி செய்யல, கண்ணுக்குட்டிக்கு பதிலாக நீங்கள் வேற செஞ்சு வச்சிருக்கிறீங்க. அவர்கள் கண்ணுக்குட்டி செஞ்சாங்க, நாம் அதே கண்ணுக்குட்டியை செய்யல. அவங்க அன்னைக்கு கண்ணுக்குட்டியை செஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடுறது மாதிரி இன்னைக்கு நாம கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ பண்டிகைகள், எத்தனையோ அருவருப்புகள், எத்தனையோ விதமான கொண்டாட்டங்கள், எத்தனையோ விதமான களியாட்டுகள், அத்தனையும் எங்க இருக்குது? சபைக்குள்ள இருக்குது. சபை புசிப்புக்கும் குடிப்புக்குமான இடம் இல்லை. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப சபையில சாப்பிடக்கூடாதா? கூட்டம் முடிஞ்ச பிறகு ஐயோ பசியா இருப்பார்களே என்று சொல்லி இயேசு சாப்பாடு போட்டார். அந்த சாப்பாட்டுக்கும் இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்குட்டியோட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு போட்ட சாப்பாடு பசியா இருப்பார்கள் என்று போட்ட சாப்பாடு. அதுதான் இப்ப சபையில பல இடங்கள்ல கூட்டம் முடிஞ்ச பிறகு போடுறாங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே, ஜனங்களுக்கு கூட்டங்கள் முடிஞ்ச உடனே ஒரு அன்பின் விருந்தன் அப்படின்னு போடுறாங்க. அது வேறு. ஆனால் சபை எதுக்கு கூடி வருது? புசிக்கவும் குடிக்கவுமே கூடி வருது. ஆண்டவர் சொல்றாரு, சபை புசிப்பும் குடிப்புக்குமான இடம் கிடையாது. இங்க வரும்போது வேற எதுக்கும் வரக்கூடாது. இது வேற எதுக்கான களியாட்டத்துக்கான இடம் கிடையாது. எப்போ விளையாட்டு சர்ச்சுக்குள்ள வந்துருச்சோ அப்ப ஆவியானவர் சபையை விட்டு வெளியே போயிடுவார். ஆவியானவருக்கும் விளையாட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இது களியாட்டம் பண்ணுகிற இடம், பொழுதுபோக்குகிற இடம் கிடையாது. அதான் பைபிள்ல சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் பிரயாணம் பூரணப்படவில்லை. அது நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் கூட உட்கார ஆரம்பிச்சா மோசே 40 நாள் உட்கார்றாப்புல மலைக்கு மேல. ஆண்டவர் வனாந்தரத்துல 40 நாள் உட்கார்றாரு. தானியேல் 21 நாள் உட்கார்றாரு. எல்லாம் தெரியும். ஆனா இங்க 2 மணி நேரம் உட்கார முடியாது. கேட்டா என்ன சொன்னாங்க? 2 மணி நேரம் உட்கார்ந்தா சைக்கலாஜிக்கலி நம்மளால உட்கார்ந்து 40 நிமிஷம் செய்தி கூட கேட்க முடியாது. அதனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா நடத்தணும் சர்ச்சை. ஆவியானவர் நடத்தினா என்டர்டைன்மெண்ட் தேவையே கிடையாது. ஆவியானவர் சபையை நன்றாய் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவுக்கான இடம் சபை கிடையாது.
சபை கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற இடம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற இடம், பரலோகத்திற்கு பிரயாணப்படுவதற்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இடம். அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். அந்த எண்ணத்தோட வரணும். இங்க நான் போனா எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்லி கொடுக்க முடியும். எந்த நேரத்தில் ஆவியானவர் என்கிட்ட பேசுவார்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும். சபை என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசித்து குடித்து விளையாடுகிற இடமாய் உங்கள் சபை இருக்குமானால் பாளையத்துக்குள் கர்த்தருடைய வாதை வரும். சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமாக இருக்கணும். மலை மேல உட்காந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அதுக்கு தான் சபை. நீங்க அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க விருப்பமே அப்படிதான் இருக்கணும். பாருங்க, ஒருத்தன் மலைக்கு மேல உட்காந்துருக்கான், ஒருத்தன் மலைக்கு கீழே உட்காந்துருக்கான். இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜோமெண்ட் உட்காந்துருப்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை அப்படிப்பட்ட இடம் அல்ல. சபை புசிக்கவும் குடிக்கிறதுக்குமான இடம் இல்லை, தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம்.